கொடுத்துருக்க இந்த மாலை ப்ரோக்ராம் நாங்கள் ஆசீர்வதித்து அதை பலனடைய பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த மாலை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வர வாஞ்சிக்கிற மக்கள் விடுதலையோடு வந்து வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெற உதவி செய்யும். எனக்கு ஆசீர்வாதமா இருக்க அருள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஆண்டி. எஸ் அப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ ஆண்டி. பிரியமானவர்களே, சாரா சிஸ்டர் இன்னைக்கு நமக்கு செய்தி எடுத்துக்கொண்ட தலைப்பு மெய்யான மேய்ப்பர். இந்த அடிப்படை ஆதாரமா வசனம் அவங்க எடுத்துக்கொண்டது யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்ற தலைப்பின் மூலமாக சாரா சிஸ்டர் நம்மளுக்கு செய்தி கொடுக்க போறாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்றது கெப்சிபா சிஸ்டர். தேவன் தாமே இருவரையும் வல்லமையாக பயன்படுத்தவும், ஜூம் மீட்டிங்ல இணைந்திருந்த 13-15 குடும்பங்களையும் தேவன் தாமே இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கவும், எந்த தடைகளும் இல்லாதபடி ஜூம் மீட்டிங்கை நடத்தி முடிக்கவும் தேவன் கிரியேட் செய்யுமாறு வேண்டிக்கொள்வோம். கோஸ் டு சாரா சிஸ்டர். சிஸ்டர் ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். Yes, thank you, sister. Thank you. Good evening, everyone. So good to see you all again. So today I'm. அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Okay, so today I'm going to share about the topic called True Shepherd. இன்றைக்கு நான் நல்ல மேய்ப்பன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச இருக்கிறேன். So we all keep hearing this or reading this throughout the Bible, right from Genesis to Revelation. வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த செய்தியை நாம் கேட்கிறோம். அநேக தரம் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். In fact, in the scripture, there are many metaphors that describe our relationship with God. வேதாகமத்திலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அநேக இடங்களிலே இது மெட்டபர் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. So a metaphor is something, which it is a way of explaining or describing something by comparing it with something else which is not related to this. மெட்டபர் என்பது என்ன என்றால், ஒரு பொருளை அல்லது ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை மற்றொரு காரியத்தோடு கூட ஒப்பிட்டு விளக்குவதே மெட்டபர் என்று அழைக்கப்படும். So the two things are completely different, but to get a clear understanding of one thing, you will use another thing which is very close to you or which you are very used to understanding, so that you can get the better understanding of the other thing. அந்த பேசப்படுகிற ரெண்டு பொருட்களானது வித்தியாசமாக இருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை வைத்து இந்த இரு வேறு பொருளை விளக்குவதே மெட்டபர் என்று சொல்லப்படுகிறது. Hope that is clear. So in the scripture we see many metaphors like God is compared to king and we are his kingdom. He is the bridegroom and we are the bride. He is the potter, we are the clay. நம்முடைய வேதாகமத்திலே ஆண்டவரை பல காரியங்களோடு கூட ஒப்பிட்டார். அவர் மணவாளனாக, தேவன் தாமே மணவாட்டியாக, இங்கே நாம் அவருடைய ராஜாவாக, இயேசு கிறிஸ்துவை அவருடைய ராஜ்யமாக, இப்படி பல காரியங்களோடு கூட ஆண்டவரை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. So of all these metaphors, this particular metaphor of the shepherd and the sheep is repeated around 400 times in the Bible. இந்த எல்லா உருவகப்படுத்துவதிலும் மேய்ப்பன் ஆடு என்ற இந்த பதமானது வேதாகமத்திலே 400 முறைகளுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. So
Why would God, the creator of this whole universe, compare himself to a shepherd and us to sheep? ஏன் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வேதாகமத்திலே தன்னை மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் ஏன் உருவகப்படுத்தி இங்கே சொல்லியிருக்கிறார்? And you know, this particular metaphor being mentioned over 400 times, you know, there should be some significance to this particular metaphor. கட்டாயமாக இந்த உருவகத்தை 400 முறைக்கு மேலாக வேதாகமத்திலே சொல்லி இருப்பதினாலே இதற்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. So this particular thing was on my mind for a long time, that why would God compare us to sheep? Why not any other animal? பல நாட்களாக என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது என்னவென்றால், ஏன் தேவனை மேய்ப்பனாகவும் நம்மளை ஆடுகளாகவும் ஒப்பிட்டு உருவப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த ஆடுகள் என்ற இடத்திலே மற்ற எந்த ஒரு மிருகத்தை குறித்து சொல்லாமல் நம்மளை மனிதனை ஆடுகள் என்று ஏன் குறிப்பிட்டிருக்கிறார் என்று என் இருதயத்திலே பல நாட்களாக இந்த காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. Because sheep is considered the dumbest animal. You know, it doesn't use its brain, it doesn't have its own wisdom or its own way of thinking. இந்த ஆடுகள் மிகவும் மெதுவான, மிருதுவான, அமைதியான ஒரு மிருகம் ஆக காணப்படுகிறது. And there's a funny way of saying, they say when you have to compare, they say dumb, dumber and sheep. இப்படியாக அந்த ஆடு என்ற பதத்தை விளையாட்டாக சொல்லுவார்கள். அமைதியாக பேசாத ஆட்டை போல இருக்கிறாய் என்று சொல்லுவார்கள். So such dumbest is this animal sheep, and why would God compare us to this animal? So this has been on my mind for a long time. அடிக்கடி நான் யோசிப்பதுண்டு, எப்படியாக அமைதியாக வாயை மூடிக்கொண்டிருக்கிற இந்த ஆடாக மனிதனை எப்படியாக ஆண்டவர் குறிப்பிட்டார் என்று என் மனதிலே பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. So when I was studying about this, especially during the season of Lent, as we were meditating on the Gospel of John, I understood few things, especially this particular metaphor. இந்த தவச நாட்களிலே நான் குறிப்பாக இந்த பகுதியை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உருவத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். So God chose this metaphor because God loves us so much. You know, every metaphor has its own significance, and this particular metaphor clearly explains the care, the protection, and the personal love that God has for each one of us. ஒவ்வொரு உருவகத்துக்கும் ஒரு மெட்டபருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த ஆடு நம்மளை ஆடுகள் என்று குறிப்பிடும் பொழுது அதிலே உள்ள அந்த பாதுகாப்பு, அன்பு, கேர், ப்ரொடெக்ஷன் அண்ட் பர்சனல் லவ், அன்பு, தனிப்பட்ட அன்பு, அந்த பாதுகாப்பு, பேணி காப்பது, கேர், அந்த மூன்றையும் குறித்து நான் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். And Jesus used this metaphor to explain the relationship or his love towards his people, because in those days he was addressing the Jews, and mostly all of them were shepherds back then. அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து யூதர்களை ஆடுகளோடு கூட ஒப்பிட்டிருந்தார். எனவே தானே அவர் அனைத்து மக்களையும் இங்கே ஆடுகள் என்ற பதத்தை குறித்து உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். So most of them were shepherds, and they were making their livelihood on sheep, and because they were living on them, they knew how to take care of each one of the sheep very well. யூதர்கள் அநேகர் ஆட்டு மந்தையை மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எப்படி அதை மேய்ப்பது, எப்படி அதை பாதுகாப்பது, எப்படி அதை போஷிப்பது என்று நன்றாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். So
So that is why God was, talking to them in this particular language so that they can understand better. So can we read John chapter 10, verses 1 to 17? ஆகவே ஆகவே தான் ஆண்டவர் அந்த பதம் அவர்களுக்கு மிகவும் தெரிந்த பதமாய் இருந்ததினாலே அதை குறித்து அவர்களிடம் விளக்கமாக பேசியிருக்கிறார். நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 1 17 வரை பார்ப்போம். 1 to 17 and then again 25 to 29. யோவான் 10ஆம் அதிகாரம் 1 17 வரை. அடுத்ததாக யோவான் அதே அதிகாரம் 25 34 வரை. Can I read, sister? Yeah, sister. Yeah. யோவான் 10 1-17 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவன் மறுபடியும் அடைந்து கொள்ளாதபடிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். Sister, the second part from 24 to 27. Okay, sister, thank you. 24 to 27. Thank you, sister. 28. 28. Okay, sister. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்பதே. Thank you, sister. So in this chapter, Jesus is clearly explaining his relationship, his love, and how he loves the sheep whom Father has given under his care. இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் தெளிவாக பிதா தன்னிடத்தில் ஒப்புவித்த ஆடுகளை
எவ்வளவாக நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Also, here Jesus is not only introducing himself as shepherd, but he says that he is a good shepherd. Here he compares between the hireling and a true shepherd who truly owns the sheep. இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்தாமல் நல்ல மேய்ப்பன் என்று அறிமுகப்படுத்துகிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை மிகவும் கவனமாக, அன்பாக பார்த்து கொள்வார்கள். So today, we will see the characters, the traits of a good shepherd and what makes someone a true shepherd. இந்த நாளிலே ஒரு மேய்ப்பனானவனுடைய குணாதிசயங்களையும் ஆடுகள் உடைய குணாதிசயங்களும் எப்படி இருக்கும் என்று நாம் பார்ப்போம். So the first trait of a true shepherd is the true shepherd is the door of his sheep. இந்த முதலாவது குணாதிசயம் என்ன என்றால், ஆடு மேய்ப்பன் என்பது அவனே வழியாய் இருக்கிறான். So in verse 9 we see Jesus saying, I am the door. If anyone enters by me, he will be saved and will go in. 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். So sometimes in those days the shepherds would go on long journeys away from home to find pasture for their sheep. அந்நாட்களிலே மேய்ப்பர்கள் வெகு தூரம் சென்று தங்களுடைய ஆடுகளுக்கு மேய்ச்சலை கண்டடையும்படியாக வெகு தூரம் பிரயாணம் சென்று போவார்கள். So we all know the region, the land of Israel is a very dry land, and for the shepherds to find good pasture for their sheep, they would take the sheep to places, and that would require for them to journey for quite some time, for quite few weeks or sometimes months, by the time they come back home. இஸ்ரேல் தேசத்திலே மேய்ச்சலுக்கான சரியான இது இல்லாததுனாலே, வறட்சியா இருந்ததுனாலே அந்நாட்களிலே மேய்ப்பர்கள் தங்களை ஆடுகளை மேய்ச்சல் காட்டும்படியாக அதிக தூரம் பிரயாணம் செய்து மேய்ச்சலை எல்லாம் காட்டிவிட்டு மறுபடியுமாக அவர்கள் இடத்திற்கு வருவதற்கு சில வாரங்கள் கூட பிடிக்கும். அப்படியாக அவர்கள் தூரமான இடத்துக்கு போய் தங்களுடைய ஆடுகளுக்கு மேய்ச்சலை காட்டி திருப்பி வருவார்கள். Yeah, so the shepherds would carry food, provisions, and whatever they need to survive during that period of time. And at night, for the sheep, they would gather the stones that are available around in that surroundings, and they would build a temporary sheep pen for the sheep. அப்படியாக செல்லும் போது மேய்ப்பர்கள் தங்களுடைய கையிலே தங்களுக்கு வேண்டிய ஆகாரம், தண்ணீர், வேற என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ பிரயாணத்துக்குரிய எல்லா காரியங்களையும் கையில எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு செல்வார்கள். அங்கே போகிற இடங்களிலே மேய்ச்சல் காட்டும் பொழுது அந்த ஆடுகளுக்கு வேண்டிய ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த ஆடுகளை பத்திரமாக அந்த இடத்துல வைத்து காத்துக் கொள்வார்கள். And obviously there wouldn't be any door because that's a temporary sheep pen. So the shepherd himself would lie across the entrance, becoming the door himself. So you can see that in the picture. இந்த படத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்காக இப்படியாக ஒரு தற்காலிகமாக ஒரு கூடாரத்தை அமைப்பதனாலே அவர்களாலே அந்த இடத்திலே ஒரு வாசலை, ஒரு கதவை அவர்களால் செய்ய முடியாது. எனவே மேய்ப்பர்கள் தாமே அந்த மந்தையை காக்கும்படியாக வாசலாக இருந்து எந்த ஒரு காரியமும் உள்ளே செல்லாதபடிக்கு தங்களுடைய ஆடுகளை மிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்வார்கள். So the shepherd himself becoming the door is to ensure that no thief or predator would reach the flock without confronting him first. நாம் இங்கு பார்ப்பது என்னவென்றால், இந்த மேய்ப்பர்கள் தாமே வாசலாய் இருந்து
எந்த ஒரு காட்டு மிருகமோ இல்ல வேற ஏதாவது ஒரு தீமையோ அந்த ஆடுகளை அடையாதபடிக்கு அந்த இடத்திலே தாங்களே நின்று தங்களுடைய மந்தையை மிகவும் ஜாக்கிரதையாய் காத்து கொண்டிருப்பார்கள். And secondly, if the sheep ventures out to pasture, it does not go astray, but it would feed under the watchful eyes of the shepherd. அந்த ஆடுகளுமே மேய்ச்சலுக்காக வெளியே செல்லும் போது அங்கேயும் இங்கேயும் தாறுமாறாக ஓடாதபடிக்கு ஒரு சீராக நேராக சென்று தங்களுடைய மேய்ச்சலை அவைகள் முடித்துக் கொண்டு வரும். So while this is a physical explanation for the people around to understand, the spiritual implication of this is very beautiful. இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு விளக்கமானது, ஒரு சாதாரண விளக்கமானது இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய விதமாக ஒரு மேய்ப்பன் ஆடு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு தொடர்பை மிக அழகாக வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. So firstly, Jesus is the door through which every blessing comes to us. முதலாவது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு வாசலாய் நின்று நமக்கு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறார். And secondly, every danger that tries to reach or harm us must confront Jesus first. இரண்டாவதாக நமக்கு நேரிடுகிற எல்லா ஆபத்துகளும் சோர்வுகளும் சோதனைகளும் ஆண்டவர் தாமே அதை சந்தித்து அதற்கு பிறகத்தானே ஆடுகளாகிய நம்ம இடத்துல அது வந்து சேரும். So like that picture that you see, we are the sheep inside, safe and secure, while Jesus is at the door taking care of us, protecting us from every harm, every danger and every attack of the enemy. இங்கே காணப்படும் இந்த படமானது மிகவும் அழகாக அந்த ஆடுகளை நாமாகவும் வெளியே அங்கே வாசலிலே இயேசு கிறிஸ்து தாமே அதை காத்து அதை அரவணைத்து மிகவும் அன்பாக அதை காத்து கொண்டிருக்கிறார். இந்த படம் ஒரு ஆட்டை குறித்தும் ஷெப்பர்ட் மேய்ப்பரை குறித்தும் விளக்குகிறது. And when Jesus says, I am the door, if anyone enters by me, he will be saved and will go in and out and find pasture. That means the door represents salvation. We will be saved. And then we will go in and out and find pasture. That means there will be abundance and freedom to move inside and outside. And we will have abundant life because Jesus is there to provide for us. அவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எனவே நமக்கு ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை ஆண்டவர், ஜீவனை நமக்கு ஆண்டவர் தன் மூலமாக தருகிறார். And the second trait, the true shepherd knows us very well and yet he loves us. இரண்டாவது குணாதிசயம், மெய்ப்பனுடைய குணாதிசயம் என்னவென்றால் அவர் நம்மை நன்காய் அறிந்தபடியால் நம்மை மிகவும் நேசிக்கிறார். For an outsider, the flock will look similar. So for us, for outsiders, if we look at the flock and if we have to identify them, we will go wrong because we don't know them personally. ஒரு வேற யாராவது மூன்றாவது மனிதர் அது ஒரு மந்தையை பார்க்கும் பொழுது சாதாரணமாக அதை பார்ப்பார்கள். அவர்களுக்கு அந்த உண்மையான கரிசனை அன்பு எல்லாம் இல்லாததுனால அது தாறுமாறாய் இல்ல தப்பாய் போவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. But the shepherd knows each of his sheep very well. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவாகிய மேய்ப்பர் ஒவ்வொரு ஆடையும் தனித்தனியாக அறிந்திருக்கிறார். He knows the condition they are in and he can tell when that sheep is tired or when it needs care or when it needs rest, or when it is sick. So he can just say that by looking at them. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையில் உள்ள அந்த ஆடு எப்பொழுது சோர்வாய் இருக்கிறது, அது எப்பொழுது சுகவீனப்பட்டிருக்கிறது,
அது என்ன தேவைப்படுகிறது என்று நன்காய் அறிந்தவராய் அதனோட கூட இருக்கிறார். And here in the word it says Jesus, it says he knows his sheep by name. Yeah, in the third verse, he calls his own மூன்றாவது sheep by name and leads them out. மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோவான் 10:3. அவர் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எனவே ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தன்னுடைய ஆடுகளின் பெயர் அவனுக்கு தெரியும். That means God knows each one of us as well by name. He knows our condition, he knows our weariness, he knows our weaknesses, our distractions, or our fears, our worries. He knows everything. இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பன் நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய சோர்வுகள், நம்மளுடைய பயங்கள், நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். Not just that, but he knows our weaknesses, our hidden motives when we do something. People might not know the motive behind our actions, but God knows it because he reads our minds, he knows our hearts. So he knows everything, yet he loves us. ஒருவேளை மற்றவர் வெளிப்புறமாக பார்க்கிற ஒரு மனிதனுக்கு நாம் இதயத்துல என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தையை அறிந்தவராய், நம்மளுடைய நோக்கங்களை அறிந்தவராய், என்ன நோக்கத்தோடு கூட நாம் சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தும் நம்மளை நேசிக்கிறார். Sometimes the battles that we keep fighting, or the challenges that we face in our life will be so heavy, will have a heavy impact on us that we feel that God is not watching over us or that he doesn't care for us. But let me remind you that he knows every prayer that you have made, and he knows your silent tears or the battles that you're going through, and he also knows the unspoken prayers that you couldn't put into words. சில நேரங்களிலே நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வியாகுலங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில வேளைகளே நாம் ஒரு வேளை நினைக்கலாம், நான் இப்படியாக வியாகுலத்தையும் இப்படியாக பயங்கர பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறேன், தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, கண்டிப்பாக உறுதியாக நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஒவ்வொரு வருத்தங்களையும், நாம் அவரிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களையும், அமைதியாக நாம் விடும் கண்ணீரையும், சில நேரங்களிலே நாம் வாய் வழியாக நாம் சொல்லாவிட்டாலும் மனதிலே நாம் ஜெபிக்கிற காரியங்களையும் கிறிஸ்துவாகிய நம்மளுடைய மேய்ப்பர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். Because even before we were formed in our mother's womb, he knew how our future would be. He knew how we are going to live, how we are going to act. He knows everything because it is he who has knit us in our mother's womb. ஏனென்றால் நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நாம் எப்படி இருக்க போகிறோம், நம் என்னென்ன செய்ய போகிறோம், நாம் எப்படி வாழ போகிறோம் என்பதை அவர் நாம் கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்முடைய மேய்ப்பன் மிக அழகாய் நன்றாய் அறிந்திருக்கிறார். And as Psalms 139 says, we cannot hide anything from God, neither can we run away from him. சங்கீதம் 139வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது போல, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் மறைக்கவும் முடியாது, அவருடைய சன்னிதானத்திலிருந்து நாம் ஓடவும் முடியாது. And he's always there, just like the shepherd won't leave his sheep. He's always there with us through the end of our days. எப்படியாக ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அவ்வண்ணமே விட்டு விட்டு எங்கேயும் போய்விடவே மாட்டான், கூடையே இருந்து தன்னுடைய ஆடுகளை மிக கருத்தாய் கவனிப்பது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மோடே கூட தொடக்கம் முதல் கடைசி வரை நம்மோடே கூட இருக்கிறார். And the shepherd knows the sheep very well, such that if a sheep starts to drift away, the shepherd notices that.
what others cannot see, the shepherd sees that. ஒரு மந்தையிலே ஒரு ஆடானது தன்னுடைய இடத்தை விட்டு வேற ஏதாவது இடத்துக்கு மாறி போகும் என்றால், வழி தவறியோ எப்படியாவது மாறி போகும் என்றால், மற்றவர்கள் ஒருவேளை அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மேய்ப்பன் கண்டிப்பாக தன்னுடைய ஆடு தன்னை விட்டு விலகி போகிறதை உணர்ந்து அதை அறிந்து கொள்ளுவான். And when that happens, the shepherd, instead of condemning, he quickly runs to the sheep and puts it back on track. அப்படியாக நடக்கும் பொழுது அந்த மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆட்டை குற்றப்படுத்தாதபடிக்கு வேகமாக அதன் பின்னே ஓடி அதை அணைத்து எடுத்துக்கொண்டு வந்து திருப்பியுமாக அதனுடைய மந்தையில் சேர்த்து விடுகிறான். And similarly, there are seasons in our lives too where we slowly wander and drift away like sheep. இப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே ஆடுகளைப் போல நாமும் வழி தவறி வழி தப்பி சில நேரங்களிலே நாம் வழி விலகி போகிறோம். And not intentionally, but sometimes life becomes full and responsibilities increase, and the distractions and busyness will lead to spiritual dryness, and slowly we will be like going away from God. வேண்டுமென்று நாம் செய்வதில்லை. இப்பொழுது வாழ்க்கையானது மிகவும் சுறுசுறுப்பாக மும்முரமாக நேரமின்மை இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு ஆவிக்குரிய வறட்சிக்குள்ளாக சென்று ஆடுகளைப் போல நாம் வழி தவறி நடக்கிறோம். The enemy is so clever that it comes up with customized distractions and deviations to keep us occupied. சத்ருவானவன் மிகவும் புத்திசாலியாக இப்படியாக தந்திரமாக பல காரியங்களை செய்து நமக்குள்ளே சில போராட்டத்தையும் மற்ற காரியங்களும் நமக்குள்ளே கொண்டு வருகிறான், தடுமாற்றத்தை கொண்டு வருகிறான். So that is why the word of God says that we should be aware of the devices of the enemy. தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, சத்ருவின் நயவஞ்சகத்தையும் அவனுடைய காரியத்தையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். So if we are not wise enough, then we will be like that sheep that just drifts away without its knowledge, without knowing that it is drifting away. நாம் ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுது மந்தையை விட்டு நாம் வெளியே அலைந்து திரிகிறதை நமக்கு அறியாமலேயே மந்தையை விட்டு சில நேரங்களிலே வெளியே வருகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். That is why we have our true shepherd to lead us and guide us in such situations. அந்த விதமான சூழ்நிலைகளே நம்மளை உண்மையாக நடத்தி மீண்டுமாக நம்மளுடைய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நம்மளுடைய உண்மையான நல்ல மேய்ப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். So God knows when to meet us at the right time. எந்த நேரத்திலே சரியான நேரத்திலே நம்மை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். So we might not understand, but slowly the spiritual dryness has taken away the prayer life, or the word of God feels distant, or God's presence starts to seem faint in our lives. ஒருவேளை நாம் அறியாமலேயே இந்த வறட்சியானது நம்மளை வேதம் வாசிக்காதபடி, சரியாக ஜெபிக்காதபடி, அவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய நேரத்தை செலவழிக்காதபடி இந்த வழி தப்பி போகிற ஆடை போல சில நேரங்களிலே நாம் வழி தப்பி நடக்கிறோம். Then maybe a friend of yours suddenly encouraged you to come to an event. சில நேரங்களிலே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களோ நண்பிகளோ நம்மளை ஏதாவது ஒரு காரியத்துக்காக அழைக்கலாம். Or maybe a message popped up on your phone that spoke to your situation or spoke to your heart's condition. உங்களுடைய போன்லயே, தொலைபேசியிலே ஒரு சின்ன மெசேஜ் ஆனது உங்களுடைய நிலைமையை குறித்து பேசுவதாக வந்திருக்கலாம். Or maybe a quiet moment made you realize that you had drifted away and that you need to come back to God. அந்த அமைதியான ஆண்டவரிடத்திலே காத்திருக்கிற நேரம் சில நேரங்களிலே நாம்
வழி தப்பி வழி தவறி நடந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதாக நமக்கு இருக்கிறது. Or when you are reading the word, or when you are listening to something, the word of God will just be apt in that situation, in that thing for you, giving you an answer or a solution. அந்த மாதிரி நம் வழி தவறிய நேரத்திலே நாம் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ஒரு வார்த்தையானது நாம் எப்படியாக வழி தவறி வெளியே சென்று விட்டோம் என்று அந்நாளிலே நமக்கு அது உணர்த்துவதாக இருக்கிறது. So that is not random, but that is the shepherd calling you to himself. அது ஏதோ தானாக நடப்பதில்லை. நல்ல மேய்ப்பன் நம்மளை அவரிடத்திலே கிட்டி சேர்க்கிறார். And he knows how to meet us and where to meet us, and there's the story in the Bible, the Samaritan woman. God knew her condition, the sinful life that she was living. நம்ம எந்த இடத்திலே சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். வேதத்திலே சமாரிய ஸ்திரீயானவள் அவள் பாவியான ஸ்திரீயாக இருந்தும் பொழுதும் தேவன் அவளை சரியான இடத்திலே அவளை சந்திக்கிறார். Yet he broke all the barriers and went out of the way to meet her. அனைத்து திட்டங்களையும் அவர் முறித்து நேராக சென்று அந்த ஸ்திரீயை, தேவையுள்ள அந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் சந்திக்கிறார். So today most of us are here in this room not because we found God, but because he found us while we were in our own miry pits. நாம் தேவனை சென்று அடையவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்ததனாலேயே நாம் ஒன்றாக இந்த நேரத்திலே கூடியிருக்கிறோம். So the true shepherd knows us very well, and he knows our sinful situation. He knows the condition of our heart. Yet because he loves us, he will come at the right time. He will send people at the right time so that we can come back to him. நம்மளுடைய நல்ல மேய்ப்பன் நம்மளை உண்மையாய் அறிந்தவராய், நம்மளுடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுடைய துக்கங்களை அறிந்தவராய், சரியான நேரத்திலே நமக்கு அவருடைய உதவி தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவர் நம்மிடத்திலே வந்து கிட்டி சேர்கிறார். And the third trait, true shepherd leads and guides. மூன்றாவது குணாதிசயம் என்றால் அவர் நம்மை அழகாக நடத்துகிறார், போதிக்கிறார், நடத்துகிறார். Psalm 23 verses 3 and 4 says, he leads me beside still waters. He guides me along the paths of righteousness for his name's sake. சங்கீதம் 23 அதிகாரம் 1 இப்படியாக சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். So a true shepherd does not push the flock from behind, but he will lead, and recognizing his voice, the sheep will follow his lead. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை முன்னதாக அனுப்பி பின்னாக நடந்து வருகிற தேவன் அல்ல. அவர் ஆடுகளுக்கு முன்பாக அதை அழகாய் நடத்தி அதை பெயர் சொல்லி கூப்பிட்டு அதுகளை கூப்பிடுவதனாலே ஆடுகள் தன்னுடைய நல்ல மேய்ப்பனின் குரலை கேட்டு அதன் பின்பாக நடந்து போகிறது. John chapter 10 verse 4 says, when he has brought out all his own, he goes on ahead of them, and the sheep follow him because they know his voice. யோவான் 10 அதிகாரம் 4 இப்படியாக சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. Okay, so let me talk about sheep now for some time. As I told you, this metaphor where God compared us to sheep was on my mind for a long time, and after a little research I got to know few things about sheep. இப்பொழுது ஒரு சிறிது நேரம் ஆடுகளை குறித்து நான் பேச இருக்கிறேன். ஒரு சில காலமாக ஆடுகளை குறித்து நான் அதிகமாக யோசித்த பின்பு ஒரு சிறிய ஆராய்ச்சிக்கு பின்பதாக ஆடுகளை குறித்தான குணாதிசயங்களை உங்களிடத்திலே நான் பேச போகிறேன். So the sheep, it is considered dumb, but there are good qualities in sheep like
The sheep are very good at following the shepherd's voice. ஆடுகளை குறித்து நாம் பேசும் பொழுது அது வாய் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் தன்னுடைய மெய்ப்பன் தன்னை அழைக்கும் பொழுது உண்மையாய் உத்தமமாய் தன்னுடைய மெய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிறது. It seems in the midst of many unfamiliar voices and faces, a sheep can still recognize the voice and face of its own shepherd. அதில் உள்ள அழகான குணாதிசயம் என்னவென்றால், அநேக அறியாத குரல்கள் இருந்தாலும் தனக்கு பரிச்சயமான தன்னுடைய மெய்ப்பனின் குரலுக்கே அந்த ஆடு செவி கொடுக்கிறதா இருக்கிறது. And the sheep are highly dependent on their shepherds. ஆடுகள் தங்களுடைய மெய்ப்பரையே முழுவதுமாக நம்பி இருக்கிறது. They cannot find their pastures on their own. They cannot go searching for food or water. If lost, they cannot come back home or find their way back home. ஆடுகள் தங்களுடைய மேய்ச்சல்களை தாங்களே தேடிக்கொள்ளாது, தங்களுடைய உணவுகளையும் தாங்களே தேடிக்கொள்ளாது. அதே போல ஆடுகள் தங்களுடைய வழியை ஒருவேளை எங்கேயாவது தவற விடுமாயின் அது தானாகவே திருப்பி வந்து சேரக்கூடிய இயல்பு அதனிடத்தில் இல்லை. Also, they cannot defend themselves, and they always need to be in flocks and under the guidance or protection of the shepherd. ஆடுகள் தங்களை தானே காத்துக்கொள்ள முடியாது. எனவே தன்னுடைய மெய்ப்பரை முழுவதுமாக அண்டி நம்பி மெய்ப்பன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆடுகள் காத்திருக்கிறது. It needs to be in the flock because it doesn't use its brain to check which way it's going. It just goes following the flock. And if it is separated from the flock, it just keeps going. It doesn't bother if it is the right path or if it is going alone. That's why it has the habit of slowly drifting away from the flock and just following the path. இந்த ஆடுகள் தானாகவே தன்னிச்சையாக செயல்படுகிற அறிவு ஆடுகளுக்கு கிடையாது. எனவே அது ஒரு மந்தைக்குள்ளாய் ஒரு தலைவனுக்கு ஒரு மெய்ப்பனுக்கு கீழாக எப்படியாக மற்ற ஆடுகள் செல்லுகிறதோ அதே வழியாக செல்லும். ஒருவேளை தன்னுடைய வழியை விட்டு மெதுவாக அது வழி விலகுமாயின் விலகுகிறோம் என்று தெரியாமல் கூட ஆடுகள் தன்னிச்சையாக வெளியே செல்லுமாயின் மீண்டுமாக அதுக்குள்ள வராதுக்கு தெரியாது. And without the constant care and guidance from the shepherd, they will just be lost. எனவே தான் ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை தொடர்ந்து விடாப்பிடியாய் அதை கவனிப்பதனாலேயே அந்த ஆடுகள் தொலைந்து விடாமல் மந்தைக்குள்ளே காக்கப்படுகிறது. And become an easy prey to predators. வெகு விரைவாக இந்த ஆடுகள் வழி தவறுமாயின் வேகமாக தன்னுடைய எதிரிகளிடத்தே சிக்கிக்கொள்ளும். And that is exactly why God compares us to sheep, because we are not independent. Spiritually speaking, we are not as independent as we think. எனவே தான் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆடுகளோட கூட ஒப்பிடுகிறார். ஏனென்றால் தன்னிச்சையாக நம்மனால் அவைகளை யோசிக்க முடியவில்லை. Without God's guidance, we just drift away. We just get lost. ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாவிட்டால் வேகமாக நாம் வழியை விட்டு விலகி விடுகிறோம். And without his protection, we become vulnerable. அவருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் வேகமாக நாம் அசைக்கப்படுகிறோம். And an easy target to the enemy. வெகு சீக்கிரத்தில் நாம் மற்றவர்களிடத்திலே மாட்டிக்கொள்கிறோம். And without his voice, we lose our direction. அவருடைய குரலை கேட்காவிட்டால் நம்முடைய வழிகளை இழந்து விடுகிறோம். So that is why God compares us to sheep, because he knows that we need constant care, constant guidance, constant protection, and he knows that we need him all the time with us, so that for our own safety and security. எனவே தான் ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அவருடைய தொடர் அன்பு, அவருடைய கரிசனை, அவருடைய பாதுகாப்பு, அவை எல்லாவற்றிலும் நாம் இருந்தால் மட்டுமே
அந்த மந்தைக்குள் சரியாக காக்கப்படுவோம் என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறபடியால் நம் ஆடுகளாகிய நம்மளை அவர் வழி விலகாமல் மிகவும் நேர்த்தியாய் அனுதினமும் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். That's why in John 10 verse 4 it says, He goes on ahead of them and the sheep will follow him. யோவான் 10:4 இப்படி சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. And the shepherd walks first along the path before the flock to make sure that the path is good and safe for the sheep. எனவே தான் நல்ல மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகள் செல்வதற்கு முன்பாகவே அந்த பாதையிலே நடந்து அவை செவ்வையாய் இருக்கிறதா என்று அறிந்து அதன் பின்னதாக தன்னுடைய ஆடுகளை அதன் வழியாய் நடத்தி செல்கிறான். And if there's any danger or if there are thorns in the path, he will ensure, he will check that and he will face that first. அந்த பாதையிலே முட்களோ மற்ற மேடு பள்ளங்களோ இருந்தால் அவர் தாமே முன்பாக நடந்து அவைகளை சரி பார்க்கிறவராய் இருக்கிறார். And the sheep will simply follow his voice because they trust its own shepherd and they know that he will always lead them in the right path, in the safe path, in the path which is better for them. ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனை, நல்ல மேய்ப்பனை முழுவதுமாக நம்புவதாலே, விசுவாசிப்பதாலே அந்த வழி எவ்வழியா இருந்தாலும் தன்னுடைய தேவன் சரியாய் நேர்த்தியாய் நடத்துவார் என்று நம்பி அவர் நடத்தி செல்கிற வழியிலே, மேய்ப்பன் நடத்தி செல்லுகிற வழியிலே ஆடுகள் பின்பாக நடந்து போகிறது. And likewise, God wants us as well to simply follow his lead, follow his voice, and to just take the path that he chooses for us, because that is always safe, that is always the best for us. எனவே தான் ஆண்டவர் நம்மளையும் அவர் நடத்தி செல்லுகிற பாதையிலே ஜாக்கிரதையாய் நேர்த்தியாய் நடக்க அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அந்த பாதையிலே நம்மளை நடத்தி செல்லும் போது நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, நமக்கு வேண்டிய அன்பு, நமக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் நமக்கு நேர்த்தியாய் அவர் நமக்காக செய்திருக்கிறபடியால் நாமும் அவர் செல்லுகிற பாதையிலே நடக்க அவர் விரும்புகிறார். But there will be moments in our life when God leads us into unfamiliar ways, into unfamiliar paths, like a new responsibility or a difficult season or a decision that feels so uncertain. We doubt ourselves and we also doubt God. ஆனாலும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் அறியாத சில கஷ்டமான, எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வழியாக நம்முடைய மேய்ப்பர் நம்மளை நடத்தி செல்லுகிறார். அதன் வழியாக நம்மை நடத்தி செல்லுகிறார். சில நேரங்களிலே நமக்கு ஒரு புதிய பொறுப்புகளையோ இல்ல அறியாத ஒரு ஸ்தானத்தையோ ஏதோ நம்ம இடத்திலே கொடுக்கிறார். அப்படியாக நடக்கும் பொழுது நாம் சில நேரங்கள் நம்மளையும் நாம் சந்தேகப்படுகிறோம், நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பரையும் குறித்து நாம் சந்தேகப்படுகிறோம். And sometimes we cry out, Lord, why this path? Why is this happening to me? Why are you taking me through this? சில நேரங்களிலே நாம் கதறுகிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த பாதை, நான் ஏன் இவ்வளவு கஷ்டமான ஒரு பாதையின் வழியாக நடக்கிறேனே என்று நாம் சில வேளைகளிலே நாம் கதறுகிறோம். But what we forget is the shepherd is not pointing the way from a distance, but he is walking ahead of us. ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். நல்ல மேய்ப்பன் ஏதோ தூரத்திலிருந்து நமக்கு வழியை காட்டி நம்மளை அவர் நடத்தவில்லை. அவர் நமக்கு முன்பாகவே நடந்து போய் கொண்டிருக்கிறார், நம்மோடே கூட நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சில நேரங்களிலே மறந்து போகிறோம். So that is why he emphasizes saying, I am not just a shepherd, but I am the good shepherd of this sheep, and I will go to any extent for my sheep. And if God is ready to go to any extent, he will be there for us, leading the path. எனவே தான் மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த தூரத்துக்கு எந்த வழியாய் என்னுடைய
ஆடுகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்பதை அறிந்திருக்கிறதுனாலே அவர் எப்படியாயினும் நம்மளை கைவிடவே மாட்டார். எந்த பாதையிலே சென்றாலும் அவர் நேர்த்தியாய் நம்மளை நடத்தி நம்மோடே கூட இருந்து நல்ல மேய்ப்பராக நம் வழி விலகாதபடி நம்மளை காக்கிறவராய் நமக்கு முன்னே அவர் சென்று கொண்டிருக்கிறார். And in Isaiah chapter 45 verse 2, it says, I will go before thee and make all the crooked paths straight. ஏசாயா 45 அதிகாரம் verse 2. Verse 2, sister. நான் உனக்கு சாரி ஏசாயா 45 வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கிறார். So whatever is it that you're going through in life today, God wants you to know that he has gone before you. He is leading the path. He is going right before you and he is clearing the path. He is making all the crooked paths straight, and whatever is it in your path, he will make it right so that you can walk on the right path, on the safe path. ஒன்றை மறந்து விடாதீர்கள், எப்படியான கோணலான வழியிலே நாம் சென்று கொண்டிருந்தாலும் நம் மெய்ப்பரானவர், நல்ல மெய்ப்பரானவர் நமக்கு முன்பாக நடந்து சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி நேர்த்தியாய் நம்மை நடத்த அவர் வல்லவராய் நம் மெய்ப்பர் இருக்கிறார். But sometimes, especially when we are going through difficult times, difficult seasons, it is very difficult to trust that God is leading the path. It is very difficult to trust that, that he is the shepherd and that we are the sheep. Sometimes we try to think using our own, human wisdom, human brains, but we don't try to get the full picture of where God is leading us. சில வேளைகளிலே நாம் இப்படி கஷ்டமான, மிகவும் வேதனையான பாதையிலே நடக்கும் பொழுது அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கூட நம்மளால் யோசிக்க முடியாமல் நாம் பயத்துக்குள்ளாகவும் கலக்கத்துக்குள்ளாகவும் செல்கிறோம். ஆனால் நாம் மறந்து விடக்கூடாது, நம்மளை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி நேர்த்தியாய் நாம் செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு சேர்ப்பார் என்று நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். We are all called believers because we are here to believe. That's it. We are here to believe in what? Believe in Jesus. Believe that he is leading. Believe that he is guiding. Believe that he will provide. We are not here, to do things in our own strength, using our own wisdom. We are here to just believe that God is there for us, that God will provide for us, that God will take care, that God will make a way, because we have promises. And God is promising that I am the shepherd. I will take care. I will lead. You just have to trust my voice and trust my lead. That's it. நாம் எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களே நாம் அதை விசுவாசிக்க அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் விளக்குவார் என்று நாம் பல நேரங்களிலே நாம் விசுவாசிக்க தவறி விடுகிறோம். ஏனென்றால் பல நேரங்களிலே நம்முடைய சுய புத்தியை, சுய பலத்தை நம்பி நம்மளுடைய தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்னை நன்றாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்க நாம் தவறி போகிறோம். ஆனால் அவரே நல்ல மேய்ப்பன், அவரே நம்மை அழகாய் நடத்தி நேர்த்தியாய் நம்மளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Even if the situation seems so challenging, even the situation seems so doubtful, we are called to live by faith, not by sight. நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய காரியங்கள் மிகவும் மோசமா இருந்தாலும், இல்ல அது மிகவும் ஆபத்தா இருந்தாலும், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But that is where we struggle. Do you all agree with me? Because even I struggle sometimes to believe, to have complete faith that God will take care. As believers,
Yes, sister. அந்த இடத்திலே தானே நாம் தவறி விடுகிறோம். கட்டாயமாக நாம் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நானும் கூட அப்படியாக என்னை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சில நேரங்களிலே அந்த எண்ணங்களிலிருந்து நான் தடுமாற்றம் அடையவளாய் காணப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக சில நேரங்களிலே நாம் விசுவாசிக்க தடுமாறுகிறவர்களாய் இருக்கிறோம். So we are called to believe, but we struggle to believe. But here in James chapter 2, verse 19, there's a beautiful verse. It says, அப்படியாக நாம் yeah, can you read that, sister? James 2:19. 1 minute, sister. Sister, please repeat the James chapter James? 2, verse 19. Okay, யாக்கோபு I'll read that in English. 19 I'll read that in வசனம். English. Yes. Yes, Do you sister. believe that there is only one God? Good. The demons also believe and tremble with fear. யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. We struggle to believe that God will take care, or God will provide, or God will come through for us in our situations. We struggle, but the demons believe, it seems. Demons believe. That is why, when the name of Jesus is spoken or declared, the demons will manifest. நாம் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார், நம்மளை வெளியே கொண்டு வருவார் என்று விசுவாசிக்க நாம் தடுமாறுகிறோம், அல்லது விசுவாசிக்காமல் இருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, பிசாசுகள் விசுவாசிக்கின்றனவாம். பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவனை பார்த்து பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் சில நேரங்களிலே நாம் விசுவாசிக்க தவறி போகிறோம். So today, if our belief and if demons' beliefs are compared, if they are weighed on a weighing scale, I don't know how it would be. ஒருவேளை இன்று நம்மளுடைய எண்ணங்களையும் பிசாசோட எண்ணங்களையும் விசுவாச அளவுகளை ஒருவேளை நாம் அந்த மெஷின்ல வைத்து நம்மளை அளந்து பார்ப்போமானால் நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. So the sin of the world is not murder or stealing, or it's not all of that, but the sin of the world is unbelief. In today's world, unbelief is the biggest sin. திருடுவது, கொலை செய்வது பாவம் என்றாலும் இன்றைய தினத்திலே உலகத்திலே பாவம் என்று கருதப்படுவது விசுவாசிக்காமல் இருப்பது, அவரை நம்பாமல் இருப்பதே பெரிய பாவமாக கருதப்படுகிறது. So God is speaking to each one of us today, even me. Whatever is it that we are in right now, let not unbelief take over. We have a God who has all the power. He is a great God. He holds the future for us. He is the way maker. Even though there is no way, he can make a way because he is the way maker. எனவே இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம், நாம் நம்புவோம். வழி இல்லாத இடங்களே அவர் வழிகளை உண்டாக்குகிற தேவன். அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். அனைத்து அதிகாரங்களும் அவருடைய கையிலே இருக்கிறது. கோணலான அனைத்தையும் செவ்வையாக்க அவரால் மாத்திரமே கூடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். So yesterday, as I was reading Psalm 78, so God describes like a recap of everything that has happened right from the people of Israel, right from they were brought out of Egypt, through the wilderness, how God has miraculously provided for them the food that they desired, the water whenever they needed, and their clothes and the sandals that they were wearing, it was not worn out. So God was all through their way, God was there with them, protecting them, providing for them. They have seen God's goodness, God's wondrous works, yet they doubted, they tested God at times. நேற்றைய தினம் நான் சங்கீதம் 78வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை நேர்த்தியாய் நடத்தி அவர்களுக்கு தேவையான உணவையும் தேவையான ஆடை உடைகளையும் எல்லாவற்றையும் அவங்களுடைய பாதரட்சியானது பழையதாய் போகாதபடிக்கு அப்படி ஒவ்வொன்றிலும் மிக நேர்த்தியாய் அவர்களை அழகாய்
நடத்தின பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவை தேவனை அவர்கள் விசுவாசியாமல் அவர்கள் பரீட்சை பார்த்ததை பார்க்கிறோம். So even in our lives, if we look back and see, God has been there for us all throughout. Thus far, it was He who has led us, who has been with us, who has provided for us, who has answered our prayers, who has protected us, and who's kept us safe under His mighty wings. If we look back, it's not we, it's not our strength, it's not anything, but it was God. It was only God. But still, we keep doubting God. நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது உன்னதமானவரின் கரங்களிலே மிக அழகாய் நம் எல்லாவற்றையும் அவர் நம்மளை தாங்குகிறவராய், நடத்துகிறவராய், நம்மளை நேசிக்கிறவராய், நம்மை மன்னிக்கிறவராய், எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் நம்மளோட கூட இருந்து நம்மளை அழகாய் நடத்தி வருகிறார். ஆனாலும் நம்மை மிக நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்திலே நாம் அவரை விசுவாசியாமல் அவரை சந்தேகிக்கிறோம், அவரிடத்திலிருந்து விலகுகிறோம். So today I would like to encourage each one of us to just trust in God. Trusting in God is the biggest thing, When you trust, He will just show up. He will just be there for you when you trust. இன்றைய நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்தி வருகிறேன். ஆண்டவரை முழுமையாக நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவை என்னவாக இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வர விடுவிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். So when you are confused, just sit in that place of prayer, submit and surrender everything to Him, and trust His voice, trust His lead, because when you surrender, He will be there to lead you, to guide you, and believe that He has gone before you to make everything good, to make all the crooked paths straight for you. நீங்கள் குழம்புகிற பொழுது தோழ்கிற இடத்திலே அமர்ந்து உங்களுடைய கோணலான எல்லா வழிகளையும் அவர் செவ்வியாக்கி உங்களை அழகா நடத்த அவர் நல்லவராயிருக்கிறார். உங்களை சரியான பாதையிலே உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். The next trait of the true shepherd is he sacrifices his life for his sheep. நான்காவது குணவிசேஷம் என்னவென்றால் தன்னுடைய சொந்த ஜீவனை அவர் ஆடுகளுக்காக ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். So sometimes, like sheep, we all drift away, ignoring the shepherd's voice. Even though we hear God's voice, even though we know that this is the right path, for some or the other reason, intentionally or unintentionally, we just drift away. சில நேரங்களிலே இதுதான் சொன்ன பாதை, இவரே என் நேசர் என்று அறிந்திருந்தும் ஆடுகளை போல நாமளும் வழி தப்பி நம்முடைய வழிகளிலே நேசரை விட்டு வழி விலகி அவரை விட்டு ஓடிவிடுகிறோம். So we step outside of His safety, and even before we realize it, we have gone too far. அவருடைய பாதுகாப்பிலிருந்து அவருடைய கரத்திலிருந்து நாம் வெளியே வந்து அதை உணர்வதற்கு முன்பதாகவே வெகு தூரம் நாம் அவரை விட்டு போய்விடுகிறோம். So too far into the places where enemy has access. எங்கே சத்ருவானவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துக்கு வேகமாய் நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு வேகமாய் போய்விடுகிறோம். But the comforting truth is, the true shepherd does not abandon his sheep. Even when we disobey, even when we go far away astray, when we just repent, He is just a call away, and He comes to rescue us. ஆனால் நம் ஆறுதலின் தேவன் நமக்கு மிகவும் ஆறுதலாய் எவ்வளோ தூரம் அவரை விட்டு நாம் போயிருந்தாலும், வெகு தூரம் அவரை விட்டு அவரை தள்ளி அவரை உதாசீனப்படுத்தி நாம் சென்றிருந்தாலும் மனம் திரும்பி மெய்ப்பரிடத்தில் நாம் வரும் பொழுது எவ்வண்ணமாகவே வந்தோமே அவ்வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்ள இன்றும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். So here we see Jesus comparing a shepherd with a hireling,
like the one who's hired to take care of the sheep, that he will take care, he will protect, but not to an extent of risking his own life. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு கூலி மேய்ப்பனானவன் ஒரு ஆடை ஒரு சில நாட்கள் மாத்திரமே, அவனுக்கு கூலி கொடுக்கப்பட்ட நாட்கள் மாத்திரமே அதை கவனித்துக் கொள்ள ஆயத்தமாயிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, நம்மை கவனித்துக் கொள்ள, எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள ஒரு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். So in those days, as I said, most of them were shepherds and they were making their life, their living from sheep. So yes, sheep are very precious to the shepherd. அந்நாட்களிலே அநேகர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்ததுனாலே அவர்கள் மிகவும் அழகாய் பார்த்து கொண்டார்கள். ஒரு மேய்ப்பனுக்கு ஆடுகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. So even if the sheep belonged to himself, the shepherd would protect to the great extent, but risking his life or he dying for the sake of his sheep would sound so foolish. ஒரு மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளை மிக நேர்த்தியாய் கவனித்துக் கொண்டாலும் கண்டிப்பாக கவனித்துக் கொள்வான். ஆனாலும் தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரும் என்கிற பொழுது அவன் அதை காப்பதற்காகவே ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை அவன் கொடுக்க மாட்டான். So no one would go to that extent of getting killed by a lion or a bear in the process of protecting the sheep. No one would dare that, or it's very rare. ஒரு ஆடு மேய்ப்பவன் தன்னுடைய ஆடுகளை காப்பதற்காக ஒரு சிங்கத்திடமோ இல்ல வேற ஏதாவது ஒரு மிருகத்திடமோ தன்னுடைய ஜீவனை இழக்க அவன் தயாராக இருக்க மாட்டான். ஓரிரு இடங்களில் அப்படி நடந்தும் கூட இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் அப்படி தன்னுடைய ஜீவனை இழந்து காத்துக்கொள்வான். ஆனால் தன்னுடைய ஜீவனை இழந்து ஆடுகளை காக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்க மாட்டான். Because we all know how precious our own lives are for us, right? We won't trade it or we won't get killed for somebody else. There's a verse in the Bible that very rarely someone would die for a righteous, but Jesus chose to die for wicked people, for sinners. While we were yet sinners, his love, it was his love that made him give his own life for us. நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய ஜீவனானது மிகவும் விலையேற பெற்றது. அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இழக்க நாம் ஆயத்தமா இருக்க மாட்டோம். ஆனாலும் நாம் இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த ஜீவனை தன்னுடைய சொந்த ஆடுகளுக்காக அவர் கொடுக்கிறார். So in John 10:11, Jesus says, the good shepherd lays down his life for the sheep. So here he's speaking spiritually. It's not it is a metaphor, but not in the physical way, but in the spiritual way, spiritual perspective. He was saying that the good shepherd, because I am the good shepherd, I will not go back when it comes to risking my life for my sheep, but the good shepherd will even lay down, will even die to save his sheep. யோவான் 10:11 இப்படியாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆனால் நல்ல மேய்ப்பரோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவான தேவன் தன்னுடைய சொந்த ஜீவனை தமக்காக கொடுத்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுகிறார். So in this life, we meet so many people who will say so many things. They will say that I will do this, I will do that, I will bring stars from the sky, I'll do so many things, but they won't keep up their words. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற மனிதர்கள் அநேக காரியங்களை பேசுவார்கள். சில நேரங்களிலே நான் வானத்திலிருந்து நட்சத்திரத்தை உங்களுக்கு கொண்டு வருவேன், அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று தங்களுடைய வாய் பேசினாலும் உண்மையாலுமே அவர்களால் அதை செய்ய முடியாது. But what Jesus spoke, he also proved that, and cross is the greatest proof of the true shepherd's love for his sheep. ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து எதை பேசினாரோ அதை செய்தார். அதற்கான முக்கிய ஆதாரம் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்ததே இயேசு கிறிஸ்துவின் அன்பினுடைய ஆதாரமாய் இருக்கிறது.
And in the Old Testament, if we see, when sin offering was made or was sacrificed, they would pick a blemishless or a spotless lamb. நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த பழைய ஏற்பாட்டிலே பாவத்துக்காக பாவ பலியாய் அவர்கள் தாங்கள் செலுத்தின அந்த பலிகளை பார்க்கிறோம். So on the cross, this great shepherd became that spotless lamb. The shepherd became the spotless lamb for his sheep on the cross. குற்றமற்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய குற்றம் அற்ற ரத்தத்தை சிலுவையிலே தன்னுடைய ஆடுகளாக நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய ஜீவனையே அவர் சிலுவையிலே தியாக பலியாய் நாம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். So while we were in the hands of the enemy, while the enemy had complete grip over our lives, and while we were struggling in that enemy's grip, he couldn't just see us struggle, and he came to give his life so that we might be redeemed from the clutches of the enemy. நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய சத்ருவானவன் தன்னுடைய கையிலே வைத்து அதை கசக்கி போடுகிற அந்த காரியத்தை, அழித்து போடுகிற அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பர் காண சகியாமல் நம்மளை விடுவிக்கும் பொருட்டாக, நமக்கு ஜீவனை கொடுக்கும் பொருட்டாக தன்னுடைய சொந்த ஜீவனை அவர் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். And our God, Father God, is a righteous God, and while we sinned, and the word of God says that the wages of sin is death. So we disobeyed, we sinned, and we brought the punishment of death over our heads. So, but Jesus delivered us from that punishment, and he took our place on the cross to set us free from all of this, from the punishment, from the wrath, from the curse, from the sin, from everything. He set us free. வேதாகமத்திலே சொல்லியிருப்பது போல பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை தானே நாம் கொண்டு நம்முடைய பாவத்தின் மூலமாக, நம்முடைய அக்கிரமங்கள் மூலமாக நாம் இந்த மரணத்தையும் பாவத்தையும் இந்த உலகத்திலே நாம் கொண்டு வந்த பொழுதும், அந்த பாவ நிவாரண பலியாய் நம்முடைய பாவத்தை அவர்தாமே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குற்றமற்ற ரத்தத்தை நம்மை விடுவிக்கும் பொருட்டாய், நமக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவானவரே தன்னுடைய சொந்த ஜீவனை, குற்றமற்ற தன்னுடைய ரத்தத்தை நம்மை மீட்கும் பொருட்டாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். So when he took our place on that cross, there was an exchange that happened. All our negatives, all our bad, all the curse, the death penalty, the punishment of our sins, or everything, the guilt, the shame, the rejection that we were holding on our heads, he took it up on himself, and in exchange he gave us all his good. His good has been imputed to us on the cross. So today when we remember the cross, we remember of all the privileges that we have through cross, because once we were sinners, but we are now guilt free. We now do not live in bondage. We are now we now live in freedom. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய இடத்தை அவர் நாம் செல்ல வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டதுனாலே பாவிகளாகிய நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையும், அவமானத்திலிருந்து நமக்கு நிந்தை, அவமானம், பயம், இப்படி பாதுகாப்பற்ற நிலைமை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்கும் பொருட்டாக ஆண்டவர் தாமே நம்முடைய இடத்தை அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டதுனாலே பரிபூர்ண ஜீவனையும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த பாவம், இந்த தண்டனை அனைத்தும் நம்மேல் வந்திருக்க வேண்டிய அனைத்தையும் ஆண்டவர் தாமே நம்மை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய சொந்த ஜீவனை ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக கொடுத்திருக்கிறார். And not just that, he has positioned us in Christ. So today our position is in Christ. Earlier we were slaves, we were slaves to sin,
but now we are sons and daughters. We have the authority. The authority that we lost in the Garden of Eden because of sin has been reinstated back to us, and now we have all the authority, and now we are sons and daughters of the Most High God. ஒரு நாம் தானே நம்முடைய பாவத்தினாலே அடிமைகளாய் இருந்த நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்ததினாலே இன்றைக்கு நம்மளை மகனாகவும் மகளாகவும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்கு கொடுத்ததினாலே தான் இந்த அடிமைத்தன பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்திருக்கிறார். And the enemy no longer has any claim over us, because every time the accuser tries to accuse us or lay a claim over us, the blood of Jesus speaks louder on our behalf and in our defense. சத்ருவானவனுக்கு இனிமேல் நம் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் அவன் நம்மை குற்றப்படுத்த வேண்டும், நம்மளை மாற்றிக்கொள்ள வைக்க வேண்டும், நம்மளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தானே நம்மளை கழுவி சுத்திகரித்து அவனுடைய கையிலிருந்து நம்மளை விடுவித்து இன்றைய தினம் நம்மளை சுயாதீனமாக மீட்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். And the blood of Jesus continually cleanses us, sanctifies us, and though we are very unholy, he makes us holy. His blood makes us holy. And not just that, we are counted righteous. When God sees us, he counts us righteous because Jesus has become our righteousness. நம்முடைய அசுத்தங்களை அவருடைய ரத்தத்தினாலே அனுதினமும் கழுவி நம்மளுடைய நல்ல தனத்தினாலேயோ நம்முடைய நீதியினாலேயோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய சொந்த நீதியினாலே தன்னுடைய மரணத்தினாலே சிலுவையிலே அவர் தன்னை ஜீவனை கொடுத்ததினாலே அசுத்தமான நம்மை ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கி அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். We are totally unworthy, but because of the sacrifice of Jesus on the cross, we have the name that is given to us, and we have the seal of the Holy Spirit, the mark of the Holy Spirit, and we are called by his name, and we have the robe of righteousness over us. What else can we ask for? நாம் முற்றிலும் அபாத்திரவான்கள், தகுதியற்றவர்கள். ஆனாலும் அவருடைய ரத்தம் நம்மளை அவருடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டு ரட்சிப்பின் சால்வியை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக முத்திரம் தரித்து நம்மை அவருக்குள்ளாக பரிசுத்தவான்களாக அவர் வைத்திருக்கிறார். That is the love of the true shepherd. உண்மையான ஒரு நல்ல மேய்ப்பனின் அன்பு இதுவே. And the fifth trait, the last trait, true shepherd is closest in the valleys. ஐந்தாவது கடைசி குணாதிசயம் என்னவென்றால் பயங்கர இக்கட்டான சூழ்நிலைகளையும் நல்ல மேய்ப்பன் நம்முடைய பள்ளத்தாக்கிலே நம்மளை பார்க்கிறவராய் காத்துக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். So earlier in the third point, when we were discussing about shepherd leading and guiding, we spoke about difficult seasons. மூன்றாவது குணாதிசயத்தை நாம் பார்க்கும் பொழுது கஷ்டமான சூழ்நிலைகளே நல்ல மேய்ப்பன் நம்மை நடத்துகிறதை நாம் பார்த்தோம். Because we all go through testing times and difficult seasons in our life, right? We all have experienced, and we are still, some of us are experiencing, going through. So we are all very well aware of this difficult and challenging seasons in our life. நாம் அனைவருமே இந்த இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலைகளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சிலர் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவருடைய கரம் நல்ல மேய்ப்பன் நம்மளை அழகாய் அந்த நாட்களில் எல்லாம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். And many a times we must have got this question, why me, Lord? Why me? Why am I going through this? அநேக தரம் நாம் இந்த கேள்வியை அவரிடத்தில் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் ஏன் இதிலே அகப்பட்டுக் கொண்டேன்? ஏன் நான் மாத்திரம் இதிலே அகப்பட்டுக் கொண்டேன்? நான் மாத்திரம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று அநேக வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம். So Psalm 23 verse 4 says, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. சங்கீதம் 23:4 இப்படியாக சொல்கிறது,
நான் மரண எல்லின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். So shepherds sometimes lead the sheep through deep valleys. சில நேரங்களிலே மெய்ப்பன் ஆடுகளை ஆழமான பள்ளத்தாக்குகளே நடத்துகிறார்கள். And valleys are very dangerous because the predators live there, or sometimes it is too dark, too slippery, and too scary with limited light. பள்ளத்தாக்குகள் மிகவும் பாதுகாப்பான இடம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சில நேரங்களிலே அது வழுக்கிவிடும், சில நேரங்களில். But from the spiritual perspective, if we see, valleys are not the destinations, but they are the shepherd-led transitions to reach the better place, the better land. பள்ளத்தாக்கிலே தங்கும்படியாக அந்த இடத்துக்கு அவர்கள் போவதில்லை. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் மாற்றுவதற்காக சில நேரங்களிலே அங்கிருந்து நடத்தி செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். So for the shepherd to lead the flock to the best place, the best land where there is green pasture, he might have to lead the flock through that valley so that they can be led to a better grazing land. Sister, can you please repeat? I'm sorry. The shepherd will sometimes lead the flock through this valley, the path of valley, so that he can get them onto the other side where there is better grazing land. நல்ல ஒரு மேய்ச்சலான இடத்துக்கு ஆடுகளை எடுத்து செல்லும்படியாக சில நேரங்களிலே மேய்ப்பன் இந்த ஆடுகளை அந்த ஆழமான பள்ளத்தாக்குகளின் வழியாக நடத்தி செல்கிறார்கள். So he's not leading the flock through that to put them into tough situation or to make them scary or to trouble them. No, he's not doing that to trouble the sheep, but he is doing that for the benefit of the sheep. ஆடுகளை பயப்படுத்தும்படியாக அல்லது அவைகளை ஆபத்துக்கு நேராக நடத்தி செல்லும்படியாக இந்த விதமான பள்ளத்தாக்குகளுக்கு மேய்ப்பன் ஆடுகளை எடுத்து செல்வதில்லை. நல்ல இடத்திற்கு, நல்ல மேய்ச்சலான இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளத்தாக்குவின் ஒரு வழியாய் மேய்ப்பன் சில நேரங்களிலே ஆடுகளை நடத்தி செல்கிறார். So if you look at Psalm 23, you see David saying, describing about Lord, that the Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. He restores my soul. So in the first three verses, we see David describing about God. இங்கே 23ஆம் சங்கீதத்திலே தாவீது மிக அழகாய் ஆண்டவரை தன் மேய்ப்பனாக அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் தாவீது மிக அழகாக தன்னுடைய ஆண்டவரை எப்படியாக தன்னுடைய மேய்ப்பரை எப்படி தன்னை காக்கிறார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். So he is like testifying about God's goodness because he is well taken care of, he is well fed, and he's lacking nothing. So everything is going on good with David, and because he's comparing himself to a sheep and he's comparing God to a shepherd, so everything was going on good. So he was just testifying about God's goodness. இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னை ஆடாகவும் தன்னுடைய தேவனை மேய்ப்பராகவும் எப்படியாக தன்னை மிக நேர்த்தியாய் அழகாய் எல்லாவற்றிலேயும் எல்லா பாதைகளிலும் தன்னை நடத்துகிறவராய், தன்னை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவராய், தன்னை போஷிக்கிறவராய், விடுவிக்கிறவராய், எல்லாவற்றிற்கும் அவர் கூடவே இருந்து நடத்துகிற அந்த காரியத்தை தான் எவ்வளவு சாட்சியாக மிகவும் சந்தோஷத்தோடே கூட சொல்லுகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். But in verse 4, when David is actually going through that season of valley in his own life, just notice the language shift. He says, even though I walk through the valley, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me.
You prepare. So the language shift, you can notice in the first 3 verses he was testifying, but actually when he's going through that season of suffering and grief or fear or whatever, the shift in the language turns to I and you, like he's talking to God in that season of valley. நாம் மிக ஆம், ஜாக்கிரதையாய் அந்த முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது அவர் 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 என்று சொல்லுகிற தாவீது 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் உண்மையாலுமே அவர் மிக ஆபத்தான கட்டத்தை தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் சந்தித்து அவர் அங்க இருக்கும் பொழுது இப்படியாக மிக அழகாக அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என்னோட கூட இருக்கிறேன். நேராக அவர் பேசுகிறார். அவர் 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 என்கிற வார்த்தை முதல் 3 வசனத்திலும், 4வது வசனத்திலே நான் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று நேரடியாக நானும் நீரும் என்று தேவனை மிக அழகாக ஆபத்துதான் இருந்தாலும் அதை அழகாக அங்க நன்றியோடு கூட அதை விவரிப்பதை நாம் பார்க்கிறோம். So suddenly, like in the first 3 verses, like he was talking about God, but in the from the 4th verse, he is talking to God. So the language shift from he to you and I implies the closeness of the shepherd. இங்கே நாம் மிக அழகாக நாம் இந்த 23ஆம் சங்கீதத்தை கூர்மையாக பார்ப்போமானால் முதல் 3 வசனத்திலே அவர் ஆண்டவரை குறித்து பேசுகிறார். ஆனால் 4ஆம் வசனத்திலிருந்து மீதி வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரோடே பேசுகிறார். நானும் நான் நீர், நான் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த 4, 5, 6ஆம் முதல் 3 வசனத்திலே ஆண்டவரை குறித்து பேசுகிறார். 4, 5, 6ஆம் வசனத்திலே ஆண்டவரோட கூட அவர் பேசுகிறார், தாவீது பேசுகிறார். சோ இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படியாக அந்த வசனத்திலே கூர்மையாய் நாம் ஜாக்கிரதையாய் வாசிக்கும் பொழுது அந்த 4வது வசனத்திலிருந்து மிக அழகாக அவருடைய அந்த இது மாறுகிறது. தேவனோடு கூட அவரே பேசிக் கொண்டிருக்கிறார். So in the green pastures we enjoy God's provision. நாம் நல்ல மேய்ச்சலான பகுதியிலே நாம் ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். But in the valleys we enjoy God's presence. ஆனால் பள்ளத்தாக்கிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். Because in the valleys the shepherd is closer than ever. பள்ளத்தாக்கிலே எப்போதும் இருப்பதை காட்டிலும் மேய்ப்பர் மிக நேர்த்தியாய் நம்மோட கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். While green pastures bring testimony, like how David was testifying, valleys bring intimacy. மேய்ச்சலான பகுதியிலே தாவீது ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்கிறார். ஆனால் பள்ளத்தாக்கிலே எப்படியாக அந்த உறவு மிகவும் நெருக்கமான இடங்களிலே ஆண்டவருக்கும் அவருக்கும் இருந்த அந்த நேர்த்தையான நெருக்கமான அந்த உறவு அன்பை குறித்து அவர் பேசுகிறார். From that place of intimacy, our relationship with our shepherd grows stronger. அந்த பள்ளத்தாக்கு என்கிற அந்த இடத்திலே மிகவும் நேர்த்தியாய் நெருக்கமாய் இருக்கிற அந்த இடத்திலிருந்து தானே ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு வளர்கிறது. So whatever it is that we are going through, be it our suffering or trials or moments of grief, confusion, loss, whatever, know that God is closer than before. Like how you see in the picture, all this while he was little away, leading us, guiding us. But in the valley, in that place where we are so broken, where we need God, where we are fearful, where we are scared, afraid, where we are clueless, God is holding us like that, like how you see in the picture. ஒன்றை மட்டும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுவோம். கஷ்டமான, உடைந்த, சோர்ந்து போன, கைவிடப்பட்ட நிலையிலே நாம் இருந்தாலும், அந்த பாதையிலே நாம் கடந்து வந்தாலும், அந்த பள்ளத்தாக்கிலே நாம் காணப்பட்டாலும், நம்
மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து முன்பை காட்டிலும் இப்பொழுது தானே அவருடைய கரத்தை அதிகமாய் நம் பக்கம் நீட்டி நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், வேதனைகளுக்கும், துக்கங்களுக்கும், கண்ணீருக்கும் விடை கொடுக்கிறவராய் நம்மோடே கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். So if you look at the life of David, because we all know the Psalm 23, which beautifully explains the relationship between a shepherd and a sheep. So let's look into David's life for a moment. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் மிக அழகாக ஒரு மேய்ப்பனையும் ஆடையும் குறித்து மிக அழகாக விவரிக்கிறது. எனவே தாவீதின் வாழ்க்கையிலே எப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த மேய்ப்பராய் இருந்தார் என்பதை நாம் இப்பொழுது ஒரு கொஞ்ச நிமிடம் தியானிப்போம். So if you look at the life of Saul and David, God anointed King Saul to be the king over his people, over the people of Israel. சவுலும் தாவீதின் வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் தாமே சவுலை எப்படியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். So when God told Saul to go and wipe out Amalekites, he goes when God gives him victory. But then when he hears people saying that the calf, the oxen, that they were all good, he will get into that people pleasing mode where he will try to please people. Sister, sorry, can you please repeat? Yeah. God anoints King Saul to be king over Israel, and God gives him instructions and sends him to wipe out Amalekites. And he also எப்படியாக சவுலை அபிஷேகித்து இஸ்ரவேல் அமலேக்கியரை அடிக்கும்படியாக விரட்டும்படியாக சவுலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது தேவன் சொன்ன விதமாகவே சவுலும் அந்த இடத்துக்கு சென்று அப்படியாகவே அவரை விரட்டி அடிக்கிறார். When God sends prophet Nathan to give clear instructions to Saul of how he needs to execute, he knows everything, but though he knows everything, he listens to people and he does what they say, because he gets into that people pleasing mode. தீர்க்கதரிசினாதான் அதனை அனுப்பி சவுலுக்காக அவன் சென்று அங்கு சொன்ன பொழுது சவுல் அதை நன்றாய் அறிந்திருந்தான். ஆனாலும் தன்னுடைய மக்களை பிரியப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை அவன் உதாசனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And that makes God very angry, and that is the moment when God regrets actually choosing Saul as king over Israel. அந்த நேரம் தானே ஆண்டவர் மிகவும் துக்கமடைந்தவராய் கோபப்பட்டவராய் அங்கே சவுலை விட்டுவிட்டு தாவீதை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். And when God anoints David to be the next king over Israel, David has his own ups and downs in his life. His life was not a smooth like a cakewalk. ஆண்டவர் தாவீதை இஸ்ரவேல் மேலாக ராஜாவாக ஏற்படுத்தின பொழுது தாவீதுக்கென்று தன்னுடைய சொந்த சீரான ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியாது. அவனுக்கு தோல்விகளும் மற்ற காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சில தோல்விகளை அவன் கடந்து வந்தவனாகவே காணப்பட்டான். So when David is on the run for his life, he comes to this cave called Machpelah, cave of Machpelah, and the Bible describes that David was surrounded by 400 distressed and depressed people. தாவீது தன்னுடைய ஜீவனுக்காக ஓடி ஓடி அந்த குகையிலே அவன் இருந்த பொழுது தன்னை சுற்றிலும் 400 ஜனங்கள் அங்கே மனம் தோய்ந்தவர்களாய் அவனை சுற்றிலும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. And he becomes captain over them, because he needed an army and he needed somebody to be with, so he becomes captain over those 400 depressed and distressed people. அந்த 400 மனம் தோய்ந்த அந்த 400 மக்களுக்கு இங்கு தாவீது ராஜாவாக ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So just think, what better can you expect from such people, and is it good to have such people around us? தோய்ந்து போன அந்த மக்களிடத்திலிருந்து அவன் என்ன நல்ல காரியத்தை எதிர்பார்க்க முடியும்?
அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்படி தொய்ந்து போன மக்களோடு கூட நாம் இருக்க முடியுமா? But David had no other option, so he was there with those people, 400 people. And when Saul comes, to find David, and David gets to know that Saul was resting in that particular cave, and these people around David will provoke him, will keep telling him that, God has given him into your hand. He's your enemy, and you need to take his life, because it is because of him that you are like this, running for your life. So God has given him into your hands today. So go ahead and kill him, kill Saul. எனவே தாவீதை சுற்றிலும் இந்த 400 மக்கள் அந்த குகையை சுற்றிலும் இருக்கும் பொழுது, சவுல் தேடிக்கொண்டு அங்க வருகிற பொழுது இந்த 400 மக்களும் மிகவும் கோபம் பட்டவர்களாய், எரிச்சல் பட்டவர்களாய் தாவீது இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சரியாக வகை தேடி மாட்டிக்கொண்டான். அவனுடைய ஜீவனை எடுக்க உமக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே தாவீதை அவர்கள் கோபப்படுத்தி அவனுக்கு சவுலுக்கு விரோதமாக செயல்படும்படியாக தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். And these depressed people were so furious. If you read in 1 Samuel, at one point, at an event in Ziklag, where the people come and take away David's and others' wives, and they burn that place of Ziklag on fire. These people get so furious, angry on David, that they think of stoning David to death. So these people were so furious because they are mentally disturbed, distressed. அந்த இக்கட்டான சூழ்நிலையே அந்த 400 மக்களும் அங்கே பல நல்ல கெட்ட காரியங்கள் நடக்கிறது. அவர்களுடைய மனைவிகள் மற்ற காரியங்கள் சூறையிடப்பட்டு அங்கே செல்லும் பொழுது அந்த 400 மக்களும் சவுலுக்கு விரோதமாக மிகவும் கோவப்படுகிறார்கள். ஒரு கட்டத்திலே தாவீதின் மேல் அவர்கள் மிகவும் கோவப்பட்டவர்களாய் அவரை கல்லெறியும்படியாக, அவங்களுடைய மனநிலைமை அவ்வளவு சோர்ந்து போய் அவ்வளவு கோவப்பட்டவர்களாய் இருந்ததுனாலே அவனை தாவீதையே கல்லெறியும்படியாய் அவர்கள் கோவப்படுகிறார்கள். So it was not just one voice, not 2 voices, not 10, 400 voices, telling him to do something. But David had that courage, and his inclination towards God was so deep, so strong, that he could reject these voices. And not just that, but he restrained them as well from hurting Saul. யோசித்து பாருங்கள், 1, 2, 10 குரல்கள் அல்ல, 400 குரல்கள் ஒரே நேரத்திலே தாவீதை கோபப்படுத்தி சவுலுக்கு விரோதமாக அவனை கொல்ல வகை தேடின பொழுது, தாவீது இந்த குரல்கள் இந்த எதற்கும் அவன் செவி கொடுக்காதபடி தன்னுடைய மெய்ப்பராகிய கிறிஸ்துவின் குரலையே நம்பி இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த 400 பேரும் அந்த சவுலை எதுவும் செய்யாதபடிக்கு அவன் அந்த சவுலை அந்த மனிதர்களிடத்திலிருந்தும் காத்துக்கொண்டான். அவனும் இந்த 400 மக்களுடைய குரலை கேட்டு அவனுக்கு விரோதமாக, சவுலுக்கு விரோதமாக தன்னுடைய கையை அவன் மேல் போடவில்லை. So though he was advised to do something wrong, he had that wisdom or that discernment to listen or to discern what is right, even in the midst of such confusing and anxious situation. He had that discernment to choose the right path and to do what was right. அந்த குழப்பமான பயங்கர ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலும் தாவீது மிகவும் அமைதியாக ஆண்டவரை மாத்திரம், அவருடைய குரலை மாத்திரம் நம்பி, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்திலே அந்த நல்ல புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், ஆண்டவரை அவன் நம்பி இருந்ததுனாலே தீங்கு எதுவும் நேராதபடி தன்னை ஆண்டவருக்குள்ளே அவன் காத்துக்கொண்டான். And we read this very often about David, that he always inquired of God. In those days, God only spoke to priests or prophets, and David was neither a priest nor a prophet. But then he had that confidence, he had that strong confidence that when he inquires of God, that God will respond to him. அந்நாட்களிலே தாவீது மிக தெளிவாக காத்திருக்கிறார். மற்ற தேவன் தன்னோடு கூட பேசுவார், காரியங்களை நடப்பிப்பார் என்று தாவீது ஆணித்தரமாக விசுவாசத்தோட அவன் காத்திருந்தான்.
And we see that all the time he was encouraging. If he was depressed, he was encouraging, strengthening himself in the Lord. And he was always inquiring when things were so tough. He was always looking to God. He was looking to what God's voice would, how God's voice would lead him through that situation. So he was always looking towards God. தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே அவன் விசாரிக்கிறவனாய் இருந்தான். குழப்பமான சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவரிடத்திலே விசாரித்து விசாரித்து காரியங்களை அறிந்து கொண்டவனாய் அந்த அனைத்து சூழ்நிலை. So today the question is, how is our discernment? How is our intimacy with God? Because from the place of intimacy comes discernment. So how much are we intimate with God, and how well do we know our shepherd's voice? Because God says, my sheep knows my voice. இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்ன என்றால், எவ்வளவாக ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்? எப்படியாக நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே ஆழமாய் உண்மையாய் இருக்கிறோமா? So how well do we know our God? Because the greatest strength of a sheep is not in its flock, but it is staying close to the shepherd. So when we are close to our shepherd, we will lack nothing. Just as David testified, when we are close to our shepherd, we will lack nothing, and we will see that abundance and every blessing of Psalm 23 we see. So you can read here the blessings that are listed in Psalm 23. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், எப்படியாக நாம் ஒரு நல்ல ஆடானது தன்னுடைய மந்தையை விட தன்னுடைய மெய்ப்பனை அண்டி நம்பி விசுவாசித்து அவனுடைய மெய்ப்பனின் குரலுக்கு பின்பாக நடந்து செல்லுகிறதோ, அப்படியாகவே தாவீது தன்னுடைய மெய்ப்பனை நன்றாய் அறிந்து தன் மெய்ப்பனின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். எனவே தான் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக அந்த அதிகாரம் முழுவதாக தன்னுடைய உறவை தனக்கும் ஆண்டவருக்கும் தன்னுடைய மெய்ப்பனுக்கும் உள்ள உறவை அழகாக அவர் விவரிக்கிறார். In today's world, we are so surrounded by countless voices. The voice of this world, voice of culture, voice of fear, pressure, false teachings, worldly wisdom. But if we are not spiritually sensitive, these voices can easily distract us from the shepherd's leading. இந்நாட்களிலே நமக்கு சுற்றிலும் உள்ள அநேக குரல்களை, பயத்தின் குரல், குழப்பத்தின் குரல், இந்த உலகத்தின் குரல், குழப்பத்தின் குரல், இப்படி பலவிதமான குரல்கள் நம்மளை சுற்றிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். And the enemy does not always begin with obvious deception, outright deception. Instead, he introduces subtle compromises, distractions that would slowly cause us to drift away from the truth. சத்ரு நமக்கு கண்களுக்கு தெரிகிற மாதிரி காரியங்களை வெளிப்படுத்தாமல் மிக மெதுவாக தந்திரமாக அவன் சில காரியங்களை நமக்குள்ளே அவன் விதைக்க விரும்புகிறான். But the true shepherd is still calling and still desiring that his sheep should know his voice, and which only comes from intimacy. So God is longing to have that intimacy, and God longs for each one of us to hear his voice, because he wants to lead, he wants to guide, he wants to take us to green pastures so that we will enjoy rest and abundance. நல்ல மேய்ப்பர் நமக்குள்ளே உள்ள அந்த உறவை காத்து எதிர்பார்த்து நிற்கிறார். நாம் அவருடைய குரலை கேட்டு அவரோட கூட நாம் ஒன்றி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மளை நடத்தி நேர்த்தியாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். But are we listening? That is the question for each one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், அவருடைய குரலை நாம் கேட்கிறோமா?
அறிந்திருக்கிறோமா? May God give us all that sensitivity, that spiritual ears to hear His voice and to follow His lead. ஆண்டவர் தாமே ஆவிக்குரிய காதுகளையும் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக நல்ல புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for speaking to each one of us, Lord, and thank you for letting us know of your love, your care, that led you to give your own life for us, oh Father. You love each one of us, Lord, knowing all our situations, knowing all our weaknesses, knowing all our hidden sins, hidden motives. Yet you love us, O Lord, and you know us by names. You know us, Lord, by our conditions. You know us, Lord, what we are going through, because you love us personally, Lord, and you are a God who walks with us, Lord. You are not distant, not somewhere away, but Lord, you are there very near, Lord. And you are leading our path, oh Father God, going before us, making every crooked path straight, Father. We thank you, Father God, Lord, for your love and your concern for each one of us, Lord. And Lord, thank you for helping us understand that we need to have that spiritual sensitivity, Lord, like David, to hear your voice, oh Father God, Lord, to go by your lead, oh Father. At times we struggle with this, Lord, but I pray that you would grant your grace to each one of us, Lord, to have that sensitivity and to have that ears, oh Lord, to hear your voice, because your word says, my sheep will hear my voice. Not just that, my sheep will not know the stranger's voice, so they will reject and flee away from him. Yes, Lord, let this be our prayer, oh Father. This is each one of our prayer, oh Lord, today, that we will only know your voice because we are intimate with you, we are close with you, and we will not know the stranger's voices, oh Lord, and nothing will distract us, nothing will deceive us, oh Father God, but may our shepherd's voice lead us, guide us, oh Lord, to give us rest, protection, abundance, oh Father. Yes, Lord, we admit that we are like sheep, oh Father, but Lord, we know that we have you by our side, we have you before us, behind us, all around us, Lord, taking care of us, Lord. And we are always under your watchful eyes, oh Father. Nothing can by any means hurt us, because Lord, we are under your care, oh Father God. And we thank you, Lord, because it's a privilege, oh Father God, to be your sheep, oh Father God. We thank you, we praise you, Lord, and help us to, Lord, have that sensitivity, Father God, Lord, to just follow you, Lord, whenever you say us, even though if it is difficult, even though it is challenging, Lord, help us to trust in you, Father God, and to just step forward in faith, oh Father. Give us that heart, Lord, to believe you at all times, oh Father God, because you are our good shepherd, oh Father. And you always desire to have, Lord, desire to give us the best, oh Father. We thank you, we praise you, we give you all the glory, Lord, and bless each one of us, Lord, who's here on this call, Lord. Bless Auntie, Uncle, oh Lord, bless Brother Jestas and his family, oh Father God. Bless Sister, Lord, who's translated. Bless each one of us, oh Father God. And I pray that you would come through for in our needs, oh Father God, in every area wherever we need you, wherever we need your leading and guidance, and wherever we need your hand, oh Father. I pray that you would be there, oh Lord, as our Jehovah Jireh, as our Jehovah Rapha, as our Jehovah Shammah, as our Jehovah Shalom. Lord, you be there, oh Father God, leading us, guiding us, oh Father God. We just trust in you. We just submit and surrender our lives at your feet, oh Father. We thank you, we praise you, give you all the glory, all the honor. In Jesus' name we ask and pray. Amen. Amen.